வந்து நம்ம வந்து புதுமையான ஒரு சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். அரேபியன் சிக்கன் கிரேவி. அதுக்கு என்னென்னா, நமக்கு சிக்கன் தேவையான அளவு. அதுக்கு இப்போ டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கோம். ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு குக்கரில் வந்து எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து முந்திரி, பட்டை வகை எல்லாம் அப்படி போட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே அது வரையும் வந்து நம்ம செய்யணும். அதை அப்படி செய்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம வந்து சிக்கன் செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. இது வந்து சண்டே ஈவினிங் ஸ்பெஷல். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து டொமேட்டோ போட்டுக்கணும். நல்லா வந்து இந்த அரேபியன் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் போடணும். முந்திரிலாம் போட்டால் தான் கிரேவி ஸ்டைல் வரும். இது போட்டு அடுத்தது வந்து இப்போ டொமேட்டோ. இதுதான் வந்து டொமேட்டோ. நம்ம எதுக்காக வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறோன்னா, அப்போ தான் வந்து அது ஒரு ஈவனாக இருக்கும். குக் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு ஈஸி, கிரேவிலாம் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக வந்து மிக்சியில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறது தான், அரைச்சி வச்சுக்கிறது. ஓகே, இந்த மாதிரி வந்து செய்யறது. இந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக வந்து போட முடியும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யாராருக்கெல்லாம் சிக்கன் கிரேவி பிடிக்குமோ நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. என்ன டைப்பு சிக்கன் கிரேவி பிடிக்குமோ அதுவும் நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி. இது வந்து அரேபியன் ஸ்டைல் சிக்கன். நம்ம எல்லாம் வந்து இந்த காரைக்குடி, செட்டிநாடு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஓல்டு ஸ்டைல். இப்போ வந்து அரேபியன் சிக்கன் கிரேவி. இது வந்து சிக்கன் மசாலா பொடி. இதில் வந்து நிறைய இருக்குது. இதில் என்னென்ன மசாலாலாம் நம்ம வந்து ஸ்பெஷல் சிக்கன் மசாலா. இது வந்து நான் என்னென்னலாம் போடுறேன்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிங்க. அப்புறம் வந்து ஒரு சில்லி பவுடர் இது வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கின்னு அந்த ஸ்பெஷல் சிக்கன் மசாலா போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரும், அரேபியன் டேஸ்ட்டு. அதுக்காக அது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் என்னென்னலாம் போட்டு அரைச்சிருக்கேன்னா. அதான் மல்லி, தனியா எல்லாமே இருக்குது இதில். மிளகுலாம் அது அளவு எவ்வளோ, என்ன மெஷர்மெண்ட்டு, என்ன மசாலா அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள் அதை எப்படி அரைக்கணுன்றதை நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அப்புறம் பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மசாலாவை எடுத்து அப்படியே நம்ம வந்து குக்கரில் போட போகிறோம். எல்லாமே இதெல்லாம் போட்டால் தான் வந்து நம்ம அந்த கிரேவி வரும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை அதுக்கெல்லாம் வந்து நல்லா தலைன்னு விட்டு சாப்பிட முடியும். அப்போ தான் ஓகே. இப்போ பாருங்க எப்படி இருக்குது. அப்படியே அந்த கலரை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது. அப்படியே நாக்கில் ஊறுதா எச்சா எல்லாருக்கும் வீடியோ பார்க்கும்போது. பாருங்கள், இன்னும் சிக்கன் போட்ட பிறகு எல்லாருக்கும் இது ஆகும். ஆனால் அதை அந்த ஜொல்லு விட்டுட்டு சமையல் செய்திடாதீங்க. ஏன்னா மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்ணும் வீட்டில். அதனால் ஓகே. இப்போ குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா கறி வந்துட்டுருக்குது. நல்லா ஒரு 3-4 விசில் வேணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவி, அந்த சிக்கன் எல்லாம் வந்து நல்லா வேகும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் ஒரு விசில் வந்திருக்கு. இன்னொரு விசில் வரும். விசில் வந்துருக்குது. இப்போ தான் 2 விசில் வந்திருக்கு. இன்னும் 2 விசில் வரணும் நமக்கு. இப்போ அப்படியே ஸ்மெல் எப்படி வருது, அந்த விசில் வந்தோடனே அப்படியே கம்மன்னு இருக்குது. அந்த மாதிரி வந்தால் தான் வந்து அந்த அரேபியன் ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். நமக்கு அந்த ஸ்மெல் வரணும். பாருங்க, கிரேவி இப்போ வந்து குக்கர் திறந்தாச்சு. மசாலா எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் அரேபியன். எப்படி வாசனை கம்மன்னு வருது பாருங்கள் வாசனை. இந்த மாதிரி வரணும். சும்மா ஒரு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டு எனக்கு சிக்கன் கிரேவி ஸ்மெல்லு வரலைன்னா எப்படி வரும்? வராது. அதுக்கான வகை மசாலா வகைகள்லாம் போட்டால் தான் வந்து அந்த ஸ்மெல் வரும். இப்போ வந்து திருப்பி நம்ம கொதிக்க விடணும்.
இப்போ வந்து குக்கர் திறந்தோடனே இப்போ கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடணும். வேறு மசாலா எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து அப்படியே இட்லி மேலேயும் தோசை மேலே விட்டு சாப்பிட்டா எப்படி திரும்ப இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ணும். சிக்கன் வந்து இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து அரேபியன் ஸ்டைல் சிக்கனு. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு இட்லியோ தோசையோ ரெடி பண்ணி சாப்பிட்டா எப்படி திரும்ப இருக்கும், அப்படி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது குழம்பு. இந்த மாதிரி நல்லா அப்படியே திக்காக இருக்கணும். அப்படியே மேலே இட்லி மேலே அப்படி ஊற்றணும்னு வச்சிங்களேன், அப்படி இருக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து அரேபியன் சிக்கன் குழம்புக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இட்லி தான். அதுக்கான பிறகு இட்லி மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இதுதான் இட்லி மாவு. அதுக்கப்புறம் நம்ம இட்லியில் வந்து வச்சுட்டு செய்யணும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இட்லி வந்து ரெடி பண்ணலாம். இட்லி மாவு எடுத்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றணும். இந்த மாதிரி எதிரே அப்படியே தூக்கி நம்ம இட்லி குண்டான வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டா நமக்கு இட்லி வந்து ரெடி ஆகிடும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான், கவர் போட்டு. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸு அதே நம்ம ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துப்போம். இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆச்சு. இப்போ இட்லி இது பாருங்கள் எப்படி இருக்குது இட்லி. இதான் வந்து கிரேவி. இப்போ இதை என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த கிரேவியை அப்படியே இந்த சிக்கன் கிரேவியை இந்த இட்லி மேலே அப்படி ஊற்றணும். இந்த கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து அப்படியே இட்லி மேலே இப்படி ஊற்றிட்டு நல்லா தகன்னு ஊற்றணும். இப்படி ஊற்றிட்டு அதை அப்படியே எப்படி திரும்ப சாப்பிட்ணும் பாருங்கள். நாக்கு ஊற தான் செய்யும், எனக்கே ஊறுது. இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்ணும். அருமையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து அரேபியன் ஸ்டைல் சிக்கன். இப்போ சிக்கனை வந்து அப்படி புட்டு எப்படி வருது பாருங்கள், பஞ்சு மாரி இப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும். இப்படி திரும்ப இருக்குது, அருமையாக இருக்குது. நிறைய பேர் இட்லி வந்து இப்படி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். அப்படி அப்போ தான் வந்து இந்த அரேபியன் ஸ்டைலுக்கும் இந்த கிரேவிக்கும் அப்படி இருக்கும். இப்படி சாப்பிடணும். இந்த மாதிரி சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க. சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்ணும். பாருங்க இப்படி சாப்பிட்ணும். நான் இந்த முந்திரிலாம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இட்லியை வந்து சாப்பிட்ணும். ஓகே, இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு நல்லா தெம்பாக வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் பார்ப்போம். Until then, bye.